Hi friends, IPL 2025 match number 3 CSK vs Mumbai Indians ஒரு எல் கிளாசிக்கோ மேட்ச்சு நம்ம சென்னையில் தான் மேட்ச் நடக்குது 23rd March சண்டே டபுள் ஹெட்டரு இது 7:30க்கு நைட் மேட்ச்சு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான இன்ஃபர்மேஷன் டிக்கெட் கிடச்சவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ண போகிறீங்க சிஎஸ்கே மேட்ச்சுக்கும் ஓப்பனிங் செரிமோனி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் பார்த்தேன் அஃபிஷியலாக தான் அனிருத் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாராம் நம்ம சென்னையில் ஸ்டேடியமில் மேட்ச்சுக்கு நேராக போகிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஸ்டாட்ஸை வச்சு நம்ம கிராண்ட் லீக்ஸ்க்கு எப்படி போகிறது அதேமாதிரி உங்களோட ஐடியாஸ் வச்சு எப்படி போகிறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஐடியாஸ் எல்லாத்தையுமே சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த ஐடியாஸ்லாம் நல்லாவும் இருக்குது நான் நோட் பண்ணி செகண்ட் மேட்ச்க்கான வீடியோவில் பேசியிருக்கேன் ஸோ நம்ம அதையுமே தேர்ட் மேட்ச்சுக்கும் பேசலாம் இதை வந்து புதுசாக மறுபடியும் நான் சொல்லிடுறேன் ஃபார்முலா ஃபார் கிராண்ட் லீக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆர் பாசிபிலிட்டி இதில் வந்து 22 பேர் ப்ளே பண்ணுவாங்க கிரிக்கெட்டில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதில் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஹை பாயிண்ட் இருக்கக்கூடிய 11 பேரையும் பிக் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செகண்ட் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை கேப்டன் வைஸியாக போட்டிருந்தால் மட்டும்தான் நம்ம வின் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எப்படி 20 டீம்ஸ் எந்த டீம் எப்படி போட்டாலும் மாற்றி நீங்கள் ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு சான்சஸ் வந்து இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும் பாசிபிலிட்டிக்கு ஸோ நீங்கள் வின் பண்ணுறது கஷ்டம் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகிரும் ஸோ அந்த பாசிபிலிட்டி கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்டாட்ஸை வச்சு மூவ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம் ஒரு மேட்ச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டாட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வென்யூ ஸ்டாட்ஸ் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸு ரீசன்ட் ஃபார்மு பிச்சு ரிப்போர்ட்டு ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு பிளேயரை டிசைட் பண்ண போகிறோம் இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஃபுல்லாக பக்காவாக கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன் ஸோ நம்ம அதை பார்த்துட்டு சில பிளேயர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் போக போகிறோம் ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்ஸ் ரொம்ப முக்கியம் அது வந்து 60 to 70% ஒர்க் ஆயிரும் மிச்சம் 30% வந்து தான் அந்த டே எப்படி இருக்குது அப்புறம் வந்து கொஞ்சம் லக்கும் தேவை அந்த லக்கை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு நாள் போக நம்ம வீடியோஸில் பற்றி பேசலாம் இப்போதைக்கு உங்கள் கமெண்ட்ஸை வச்சு நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன் சில ஐடியாஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்ருக்கேன் இந்த வீடியோக்காக நம்ம ஸ்டாட்ஸ்குள்ளே போயிடலாம் பிச்சு ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச்சில் டோட்டல் மேட்ச் வந்து 140 ப்ளே பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் பேட்டிங் ப்ளே பண்ணவங்க தான் கொஞ்சம் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க 72 செகண்ட் பேட்டிங் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க நல்லாவேவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 159 இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிங் பிச்சுன்னு சொல்ல முடியாது பவுலிங் பிச்சுன்னு சொல்ல முடியாது ரன்ஸும் நிறையா போயிடும் விக்கெட்ஸ் கம்மியாக தான் விழுகும் பட் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் மேட்ச்சு ரொட்டேட் பண்ணி ஆடுறவங்க ரன்ஸை கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் வரவங்க ஹிட் பண்ணி ரன்ஸை இது பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு இந்த பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குது பட் நீங்கள் இன்னொரு ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பேசர்ஸ் தான் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸை விட பட் இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து எதுக்கு சாதகமாக இருக்குன்னா இந்த பிச்சில் வந்து டைம் ஆக பிச்சு ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும் அப்போ ஸ்பின்னர்ஸை போட்டு டாட் பால்ஸ் வச்சு ரன்னை கம்மி பண்ணி ஸ்லோ பண்ணிடுவாங்க மேட்ச்சை ஸோ அதுதான் ஸ்பின்னு யூஸ் ஆகும் டெத்தில் மற்றபடி விக்கெட்ஸ் நல்லாவே விழுந்திருக்கு டெத் ஓவர்ஸில் ஸோ டெத் ஓவர்ஸில் போகிற பேசர்ஸ்க்கு வந்து நல்லா விக்கெட்ஸ் விழுகும் ஸோ அதனால தான் பேசர்ஸ் அதிக விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து கம்மி விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் சிஎஸ்கே சேப்பாக்குனாலே ஸ்பின்னுன்னு சொல்லிவிட்டு ஃபுல் ஸ்பின்னர்ஸோடு போகாதீங்க அது ஒர்க் அவுட் ஆகாது நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம் விஷன் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க செகண்ட் இயராக தொடர்ந்து சிஎஸ்கே கூட விஷன் 11 பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான ஆப்பு ஸ்மால் லீக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் அது போக டெய்லி உங்களுக்கு 1 lakh rupees ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட்டும் போட்டுருவாங்க ப்ளஸ் உங்களுக்கு பாயிண்ட் சிஸ்டம் லீடர் போர்டும் இருக்குது நான் டெலிகிராமில் வந்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லியிருக்கேன் கிராண்ட் லீக் பாயிண்ட் சிஸ்டம் லீடர் போர்டு எப்படி ப்ளே பண்ணுறது எல்லாமே அது போக உங்களுக்கு சிஎஸ்கே மேட்ச்னால பார்ட்னர்ஷிப்னால சிஎஸ்கே மேட்ச்க்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா கிவ்அவே எக்ஸ்ட்ரா கான்டெஸ்ட் ஸ்பெஷல் கான்டெஸ்ட் எல்லாமே போடுவாங்க ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் டெபாசிட்டாக இருக்கட்டும் விட்ராலாக இருக்கட்டும் வின்னிங்ஸாக இருக்கட்டும் கிளாஸஸே அவ்வளோவா இருக்காது ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம் சச்சின் ரவீந்திரா ராகுல் திருப்பதி சிவம் தூபே ஷாம் கரன் இஸ் பேக் ஷாம் கரன் MS தோனி ஜடேஜா அஸ்வின் இஸ் பேக் அஸ்வினுக்கு வந்து ஒரு ஹோம் மேட்ச்சு பட் ஸ்டாட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை நம்ம வந்து ஒரு கடைசியாக அதை பற்றி பேசலாம் ஸோ அஸ்வின் பத்திரானா கலீல் அகமது நூர் அகமது ஸோ ஸ்பின்னர்ஸ் நூர் அகமது அஸ்வின் ஜடேஜா வச்சு மிடில் ஓவர்ஸை ரன்னை கட்டுப்படுத்தி ஓட்டிடுவாங்க கன்ஃபார்ம் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம் இங்கே ரிக்கில்டனுக்கு பதிலாக வில்ஜாக்ஸ் தான் ஆடுவார் ஹை சான்ஸ் இருக்குது ஏன்னா சேப்பாக்கில் வந்து ஒரு பார்ட் டைம் பவுலராக ஸ்பின்னை வச்சு ஓட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார் ஸோ அப்புறம் ரோஹித் சர்மா திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் KL ஸ்ரீஜித்
நமந்திர் இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சான்னர், ரீஸ் டாப்லி, கரண் சர்மா, தீபக் சகர் ஃபஸ்ட்டு சிஎஸ்கேக்கு எதிராக ஆட போகிறாரு. தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ஸோ இதுதான் அவங்களோட ப்ராபபிள் 11. ஹர்திக் பாண்டியா கிடையாது, அது ஏன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் மேட்ச் வந்து பேனு, ஸோ செகண்ட் மேட்ச்லேருந்து அவைலபிளாக இருப்பார். நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாட்ஸுக்கு போகலாம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டேன். நம்மளோட ஐடியா என்னென்னு ஆல்ரெடி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும், புதுசாக இருக்கவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 11 பிளேயர் நம்ம பிக் பண்ணணும் 22 பிளேயர்லேருந்து. ஸோ நம்ம 2 டீம் 3 டீம் போட்டாலும் அந்த 3 டீம்லேயுமே ஹை ஸ்டாட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 6 பிளேயர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். எல்லா டீம்லேயுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படி வச்சுட்டோன்னா நமக்கு பாசிபிலிட்டி கம்மியாயிரும். ரிமைனிங் இருக்க 5 பிளேயர்ஸை நம்ம சூஸ் பண்ணி கேப்டன் வைசி போட்டால் போதும். கேப்டன் வைசியுமே இந்த ஹை ஸ்டாட்ஸ் பிளேயர்ஸ்குள்ளேயே நம்ம போட்டுட்டோம்னா அதுக்கும் நம்ம பாசிபிலிட்டி கம்மியாகும். ஸோ 5 பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்ணி டீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அந்த 5 பிளேயர்ஸை எப்படி பிக் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூசர்ஸ் வந்து ஐடியாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம், அதுக்கும் ஐடியாஸ் இருக்குது, அதை வச்சு நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் எல்லாத்துலேயும் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் ஃபஸ்ட் இருக்கார். ஸோ சிவம் தூபே, எம்எஸ் தோனிக்கும் ஸ்டாட்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வென்யூலையும் ஹெட் டு ஹெட்லேயும் பத்திரானா சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. அப்புறம் எம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் தான் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 6 பேரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம எடுக்கிற எல்லா டீம்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க ரிமைனிங் இருக்க 5 பேரை எப்படி எடுக்க போகிறதுன்னு இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸ். எப்படின்னா இது சும்மா நான் ஃபோட்டோ வந்து எடுத்து வைக்க கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸை எல்லாம் அனலைஸ் பண்ணி யார் யார் ஹை ஸ்டாட்ஸ்லேருந்து லோ ஸ்டாட்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் ஹை ஸ்டாட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி லோ ஸ்டாட்ஸ் ராகுல் திருப்பதி வரைக்கும் அடிக்கியிருக்கேன். ஸோ ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இருக்க பிளேயர்ஸ்க்கு யாருக்குமே ஸ்டாட்ஸ் இல்லை. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டாட்ஸ்ன்றது சொல்லிக்கிற அளவுக்கு இருக்குது. அதாவது ஸோ ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது, மிச்சம் யாருக்குமே ஸ்டாட்ஸ்ன்றதே இல்லை. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபே நம்ம ஆல்ரெடி போன ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துருப்போம் இந்த 6 பேர்த்தையுமே. அதுக்கப்புறம் ரவீந்திரா இருக்கார், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ரோஹித் சர்மா, கலீல் அகமது, அஸ்வின், ராகுல் திருப்பதி, இவங்களாம் கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்பலாம் கிடையாது. ஃபஸ்ட் இருக்க 6 பேருக்கு தான் ஒரு சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. இதை வச்சு பார்த்தீங்கன்னா 6 பேரை நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் டீமுக்கு. ஸோ அடுத்த 5 பேரை நம்ம பிக் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கிற ரவீந்திராவை பிக் பண்ணிக்கலாம், தீபக் சகர் பிக் பண்ணிக்கலாம், ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ரீஸ் டாப்லி மும்பைக்கு வந்து 2 லெஃப்ட் ஆர்ம் பேசஸும் கலீல் அகமது சிஎஸ்கேக்காக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு பிளேயரை 7th பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஸ்டாட்ஸ் படி போகிறேன்னா நீங்கள் ரவீந்திராவையும் 7th பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். தீபக் சார் வந்து சிஎஸ்கே கூடயே பல இயர்ஸ் வந்து இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு இது ப்ளஸ்ஸாகவும் அமையலாம், மைனஸாகவும் அமையலாம். அந்த வகையில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து தீபக் சகரையோ இல்லை சான்னரையோ கூட பிக் பண்ணிக்கலாம். கலீல் அகமது வந்து 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. எல்லா மேட்ச்லையும் ஒரு விக்கெட் எடுக்கிற மாதிரி ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் அவரையும் பிக் பண்ணிக்கலாம். அஸ்வினுக்கு ஹோம் கிரவுண்டு, அவர் யங்கர் ஏஜ்லேருந்து ப்ளே பண்ண ஒரு பிச்சு. ஸோ அதை வச்சு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் அந்த 5 பிளேயர்ஸில் அஸ்வினியும் ஒரு ஆளாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்து அதை வச்சு நம்ம அந்த 5 பிளேயர்ஸ்க்கு எப்படி பிக் பண்ணுறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பாருங்கள், சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தீபக் சார் வந்து சிஎஸ்கேக்கு எதிராக ஆடுறாரு. ஸோ தீபக் சாரை வந்து நீங்கள் பிக் பண்ணுறது ப்ளஸ்ஸாகவும் அமையலாம், மைனஸாகவும் அமையலாம். மேக்ஸிமம் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பேசர்ஸ் தான் அதே விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து சிஎஸ்கே நல்லா பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பழக்கப்பட்ட ஆள். ஸோ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸ்டார்டிங் ஓவர்லேயும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சான்னர் சிஎஸ்கேல இருக்கிறப்போ இந்த கிரவுண்டில் அவ்வளோவா மேட்ச் ப்ளே பண்ணவே கிடையாது. இந்த கிரவுண்ட்லேயும் அவ்வளோவா மேட்ச் ஸ்டாட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் நெட்ஸில் வந்து அவர் கண்டிப்பாக பவுல் பண்ணியிருப்பார். அதுக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அவருக்கும். அது போக இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் செம்ம ஃபார்மில் இருக்கார். பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ரீசன்ட் ஃபார்ம் செம்மையாக இருக்குது சான்னருக்கு. ஸோ நீங்கள் வந்து 7th பிளேயராக சான்னரையும் 8th பிளேயராக தீபக் சரையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ட்ரெண்ட் போல்ட் வந்து ஸ்டார்டிங்கில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இவருக்குமே ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வில் ஜாக்ஸ் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ சேப்பாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக பவுலிங் பண்ண விட்டாலும் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் இல்லை 1 விக்கெட்னே வச்சுக்கோமே, ஓப்பனிங் வந்து கொஞ்சம் ரன் அடிச்சாருன்னா அவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவரை நீங்கள் 9th பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ரோஹித் சர்மாவை வந்து நீங்கள் 10th பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா
பவர் பிளேயில் வந்து இம்பேக்ட் பிளேயராக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரோஹித் சர்மா. ஸோ பவர் பிளேயில் வந்து இப்போ வந்து பாயிண்ட் சிஸ்டம் மாற்றிட்டாங்க ட்ரீம் 11ல். ஸோ பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருக்கும். 4க்குலாம் வந்து இன்னும் +4 பாயிண்ட்ஸ்லாம் தராங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ரோஹித் சர்மா ஹிட் பண்ணிடுவார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து 11th பிளேயராக இல்லை 10th பிளேயராக வந்து ரோஹித் சர்மாவை பிக் பண்ணிக்கலாம். அதே போல் சிஎஸ்கேயில் பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கேயில் சாம் கரன் ஒரு ஆல்ரவுண்டரு, ஆனால் ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக கிடையாது. இருந்தாலும் 1 or 2 விக்கெட்ஸ் பேசர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லெஃப்ட் ஆர்ம் பேசரு வேறு. ஸோ 1 or 2 விக்கெட்ஸ் கொஞ்சம் ரன்னு அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் சாம் கரனை 7th பிளேயராக. ஜடேஜா நீங்கள் யோசிப்பீங்க இந்த பிச்சில் ஜடேஜா விக்கெட் எடுத்திருக்காரு 2-3 விக்கெட்ஸ் கூட எடுத்திருக்காரு. ஆனால் அதெல்லாம் 1-2 மேட்ச் 3 மேட்ச் தான். ஸோ ஃபுல் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. பத்திரானா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் வைஸாகவே போகலாம். என்ன இந்த ஹெட் டு ஹெட்லேயும் சரி வென்யூலேயும் சரி நல்ல விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. டெத்தில் போட்டாங்கன்னா செம்மையாக விக்கெட் எடுத்திருக்காரு. நூர் அகமது ஒரு டிஃபரண்டியல் பிக்காக இருப்பார், லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட்டு ஸ்பின்னு. ஸோ இவருக்கு விக்கெட்ஸ் வந்துச்சுன்னா இவரும் நீங்கள் ரிஸ்காக போகலாம். ஒரு யூசரோட கமெண்ட் என்னன்னா அந்த 5 பிளேயர்ஸில் வந்து ஒரு 2 or 3 லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி நூர் அகமது லோ பர்சன்டேஜ் பிளேயராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நூர் அகமதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ராகுல் திருப்பதி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஒரு 30+ ரன்ஸ் அடித்தா கூட லோ பர்சன்டேஜில் ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ராகுல் திருப்பதி, நூர் அகமது இவங்களெலாம் நோட் பண்ணிக்கோங்க. அஸ்வின் ஸோ ஸ்டாட்ஸ் எதுவும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அவரோட கிரவுண்டு. ஸோ அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா நீங்கள் அவரையுமே பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்ஐயில் லோ பர்சன்டேஜ் பிளேயர் பார்த்தீங்கன்னா KL ஸ்ரீஜித் இவரை வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனு. ஸோ லோ பர்சன்டேஜ் பிளேயருக்கு நான் போகிறேன், அந்த 5 பிளேயரில் வந்து நான் 2 or 3 4 இல்லை 5 பிளேயருமே நான் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான் நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனான ஸ்ரீஜித்தை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆஃப் பிரேக் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் நமந்தீர். லாஸ்ட் IPLல பார்த்துருப்பீங்க, சில மேட்சஸில் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு பேட்டிங்கில். ஸோ அவரோடையும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து என்னோடய ஐடியா வச்சு 6 பிளேயர்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதன் மூலியமாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா RCB மேட்ச்சில் வந்து கமெண்ட்ஸில் பார்த்தேன், ஸ்டாட்ஸில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய விராட் கோலியை எல்லாருமே இந்த மேட்ச் விராட் கோலி ஃப்ளாப் ஆயிடுவான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கப்போ ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி உங்கள் இன்ட்யூஷனும் சொல்லும். இப்போ வந்து இந்த பிளேயர் வந்து இன்றைக்கி கிளிக் ஆயிடுவார், இல்லை இன்றைக்கி ஃப்ளாப் ஆயிடுவாருன்னு நீங்கள் அதை வச்சுமே நம்ம வீடியோஸ் பார்த்து ஐடியாஸ் எடுத்து நீங்கள் உங்களோட ஐடியாஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது ஐடியா வந்துச்சுன்னா அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் போட்டுருங்க. ஏன்னா நம்ம யூசர்ஸும் சரி நம்ம வீடியோவில் சரி நெக்ஸ்ட் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமந்தீரை நீங்கள் எடுத்துக்கலாம். லெக் ஸ்பின்னர் கரண் சர்மாவை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் 4 டெமோ டீம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஐடியாஸை வச்சு. ஸோ அதையும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம டீம்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம டீம்ஸ் வந்து பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு டாப் 6 ஹை ஸ்டாட்ஸ் பிளேயர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் எல்லா டீம்லேயும். ரிமைனிங் இருக்க 5 பிளேயர்ஸை தான் மாற்றி பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். MS தோனி, ருத்ராஜ் கெக்வாட், சூரியகுமார் யாதவ், ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூபே, திலக் வர்மா, சான்னர், ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர், கலீல் அகமது, பத்திரானா. நம்ம சொன்ன மாதிரி இவங்க 2 பேருமே CSKக்கு எதிராக ஆடுறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு ரீசனுக்காக சகரையும் சான்னரையும் நான் பிக் பண்ணியிருக்கேன். கேப்டன் வந்து ருத்ராஜ் கெக்வாட் நம்பர் 1 இருக்க ஸ்டாட்ஸ் பிளேயர். ஸோ அதுக்கப்புறம் சிவம் தூபே, ஜெயபாக்கில் நிறையா ஹிட் பண்ணி பார்த்துருக்கோம், ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேர்த்தையுமே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் கேப்டன் ஈஸியாக பிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். MS தோனி, ருத்ராஜ் கெக்வாட், சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே, திலக் வர்மா, ஜடேஜா, வில் ஜாக்ஸ், சாம் கரன், நமந்தீர். ஸோ இதில் வில் ஜாக்ஸ் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், நமந்தீர் ஒரு ஆஃப் ஸ்பின்னரு, ஸோ ஜடேஜாவும் ஸ்பின்னரு. ஸோ இவங்கள வச்சு ஒரு விக்கெட் எடுத்து இவங்க டாட் பால்ஸ் போட்டு ஓவர்ஸை கடத்தினாலும் இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் அது எக்கச்சக்கமாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்கள பிக் பண்ணியிருக்கேன் இந்த டீமில். அது ஒரு ரீசனு. அப்புறம் பத்திரானா வந்து ஹை விக்கெட்டாக வச்சுருக்காரு, ஹெட் டு ஹெட் வென்யூ எல்லாத்துலேயுமே. அவரை கேப்டனாக போட்டு MS தோனியை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட் இருக்கார் இந்த டீமில். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டீம் MS தோனி, K ஸ்ரீஜித், வெரி லோ பர்சன்டேஜ் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். ஸோ அதனால் பிக் பண்ணியிருக்கேன். அந்த 5 பிளேயர்ஸில் இவர் வந்து ஒரு வெரி லோ பர்சன்டேஜ் பிக்கு. ஸோ ரிஸ்கி பிக்காக இருக்கும் கிராண்ட் லீக்கு. அவர் கிளிக் ஆனார்னா நமக்கு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ருத்ராஜ் கெக்வாட், சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே, திலக் வர்மா, ராகுல் திரிபாதி, அஸ்வின், பத்திரானா, சகர்,
நூர் அகமது. சகர் வந்து வைஸ் கேப்டன், கேப்டன் சிவம் தூபே. ஸோ எப்படி பிக் பண்ணியிருக்கேன். 4th டீம் பார்த்துடலாம். எம்எஸ் தோனி, ருத்ராஜ் கிக்வாட், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, சிவம் தூபே, திலக் வர்மா, ராகுல் திரிபதி, ஜடேஜா, பத்திரானா, சஹர், நூர் அகமது. ஜடேஜா வந்து பார்த்திங்கன்னா சேப்பாக்கில் சில மேட்சஸில் 1 or 2 3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ மறுபடியும் எகெயின் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இவர் ஒரு நல்ல ஒய்சி கேப்டனாக இருப்பார். ஸோ அதனால் வைஸ் கேப்டன் வந்து ரோஹித் சர்மா. பவர் பிளேயராக நல்லா ஹிட்டிங் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. நல்லா கான்ஃபிடென்ட்டில் வருவார் ரோஹித் சர்மா. ஜாலியாகவும் ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஹிட்டிங்க்கான எபிலிட்டி அதிகமாக இருக்கும் ரோஹித் சர்மாவில். பார்க்கலாம் மேட்சஸ் எப்படி போகுதுன்னு. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட ஐடியாஸ், கமெண்ட்ஸ், இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்ன ஏது எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் பேசலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.